سلام عليه. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لمسجد أسس على التقوى من أول يوم أحق أن تقوم فيه رجال يحبون أن يتطهروا والله يحب المطهرين. صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين، تاج الأمة شفيع المذنبين، شفيعي يوم القيامة الله يا هادي. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் அருளால் மன்னர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துவித்த ரபியுல் அவ்வல் சிறப்பான மாதம் என்று மாலை நம்மிடத்திலே வர இருக்கிறது. முஸ்லிம்களுக்கு மன்னர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அறிமுகப்படுத்த தேவையில்லை. அவர்கள் பெயர் சொன்னாலே பரக்கத்து, அவர்கள் நினைத்தாலே பரக்கத்து, அவர்கள் மீது சரவாக்கு சொன்னால் பரக்கத்தோ பரக்கத்து, அவர்கள் வழி நடந்தால் கணக்கில்லாத பரக்கத்து, அவர்கள் கால்பட்ட இடமெல்லாம் பரக்கத்து. சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிறந்த உடனேயே துஆ செய்வார்கள். பிறந்த உடனேயே அதிசயமான முறையிலே பேசிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்வார்கள்: வஜஅல்னி முபாரக்கன ஐனமா குன்து. நான் எங்கிருந்தாலும் அங்கு பரக்கத்து வேண்டும் என்பதாக அவர்கள் சொல்வார்கள். அவர்கள் துஆ செய்தார்கள் என்று அல்லாஹ் கூறுவான். ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி துஆ செய்யவில்லை. இல்லாமலேயே அவர்களை பறந்ததிலிருந்து பரக்கத்தாகவே ஆக்கி வைத்திருக்கிறான். என்றும் நமக்கு பரக்கத்து தான். நினைத்தால், அன்பு கொண்டால், செலவாக் சொன்னால், அவர் வழி நடந்தான். ஏன் அது மட்டுமல்ல, அவர்கள் பிறந்ததே இந்த உலகத்திற்கு பரக்கத்து தான் என்று சீரா புராணத்தில் உமர் படுவரப்பா அழகாக பாடுவார்கள். வானுவின் கதிரால் எடரும் காலம் படர்தரு தருநிழல் எனலாம், ஈனமும் கொலையும் உழைத்திடும் பவநோய் எடர் தரித்திடும் அருமருந்தாள், தினனும் பயிர்கோர் செழிமொழி செல்மழை எனலாம், புரட்சியர் கழகமே எனலாம்,
மாநிலம் தனக்கோர் மணிவிளக்கெனலாம் முகமது நபி பிறந்தாரே என்று அழகாக சொல்வார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தது இந்த உலகத்திற்கே பரக்கத்து. அவர்கள் வரக்கூடிய நேரத்தில் மிகப்பெரிய ஈனமும் கொலையும் நடந்து கொண்டிருந்தது. அவர்கள் வரப்போய்த்தான் இந்த ஈனமும் கொலையும் அகன்று தீனனும் பயிர் செடி தோன்றியது என்று மிகச் சிறப்பாக உமர் பரபரப்பாக கூறுவார்கள். அவருடைய வரலாற்றை நீங்கள் சிந்தித்து பார்த்தால் எங்கெல்லாம் கால் வைத்திருக்கிறார்கள் அங்கெல்லாம் பரக்கத்து அடைந்திருக்கிறது. ஏன் அவர்கள் பிறந்ததற்கு பின்னால் மட்டுமல்ல, அவர்கள் வயத்தில் இருக்கக்கூடிய காலத்திலேயே அவர்கள் பிறப்பதற்கு ஒரு 50 நாள் இருக்கிற பொழுது மக்காவாசிகளுக்கு எவ்வளவு பெரிய பரக்கத்தாக ஆகியிருக்கிறது என்பதை பாருங்கள். பிறப்பதற்கு 5 நாட்களுக்கு முன்னாலேயே அவர்கள் அந்த உலகத்தில் பிறக்கப் போவதற்கு முன்னாலேயே மக்காவாசிகளுக்கு எவ்வளவு பெரிய செல்வம் கிடைத்தது தெரியுமா? வரலாற்றில் நாம் அறிந்திருப்போம். சன்னா என்ற யமன் நாட்டிலே உள்ள சன்னா என்ற கோயிலிலே கினானா என்ற குடும்பத்தை சேர்ந்த ஒரு அரபியன் போய் அசிங்கப்படுத்தி விட்டு வந்து விடுகிறான். அங்கே உள்ள சிலையின் மீது அசிங்கப்படுத்தி வந்துடுகிறான். உடனே இந்த தகவல் மன்னனுக்கு சென்றது. உடனே மன்னன் கேதவன் யாராக இருக்க முடியும்? மக்காவாசியத்தான் இருக்க முடியும். எனவே அந்த மக்காவாசியை பூரா அழிக்கிறேன், அவனுடைய கோயிலை நான் நொறுக்குகிறேன் என்று விரண்டு வந்தான். விரண்டெழுந்து 13 குதிரைகள், 6000 வீரர்கள், குதிரை வீரர்கள், 13 யானைகள், 6000 குதிரை வீரர்கள் ஒரு பெரும் படையோடு சென்று காபாவை இடிப்பதற்கு, தகர்ப்பதற்கு அவன் முனைகிறான். யாரோ ஒருவன் அசிங்கப்படுத்தினான் என்றால் அதற்கு வெறிகொண்டு காபாதான் மக்காவில் தான் செய்திருக்க வேண்டும், எனவே காபாவை தரை மட்டும் மாக்கிறேன் என்று அபரஹா என்ற மன்னன் 13 யானைகளை அழைத்துக் கொண்டு அந்த காபாவை இடிப்பதற்காக வேண்டி 6000 வீரர்களுடன் செல்கிறான். இது நடந்தது எப்பொழுது தெரியுமா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு 50 நாட்களுக்கு முன்னால். அப்படி வந்து தாக்க முனைந்தான். என்ன ஆனது? நாமெல்லாம் தெரிந்திருந்தான். அபாபீல் என்ற பறவையை கொண்டு அல்லாஹ் தஆலா அனைவர்களையும் அழித்து விட்டான். யானை படைகளும் இன்னும் 6000 வீரர்கள் துவம்சமாயிட்டார்கள். துவம்சம் ஆனவுடன் என்ன ஆனது தெரியுமா? மக்காவாசிகள் எல்லாம் போய் எவன் இறந்து இருக்கிறானோ அவனுடைய கடுப்பில் உள்ள செய்யணும், அவன் கையிலே அணிந்திருக்கக்கூடிய தங்க மோதிரம், தங்க வாக்கு என்று ஒவ்வொருத்தரும் அள்ள ஆரம்பித்துட்டார். 6000 வீரர்களிடமிருந்து அள்ளினார்கள் இந்த மக்காவாசிகள். சாதாரணமா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டாலேயே என்ன செய்வான் தெரியும்? பக்கத்துல உள்ளவான்னு வந்து முதிர்ந்த இந்த செல்போன் எது இருக்குதா, பணம் எது இருக்குதான்னு சொல்லி அது மட்டும் கிளப்புறதுக்காண்டி ஒரு கூட்டம் வரும். சாதாரண ரோட்ல நீங்க ஆக்சிடென்ட் ஆயிட்டாலேயே அந்த ஆக்சிடென்ட் பரிதாபப்படுவதற்கு முன்னாலேயே அந்த பொருள்களை சூறையாடுவதற்கான ஒரு கூட்டம் வரும். அதை போன்று 6000 வீரர்கள் வீழ்ந்தார்கள். காபாவை தாக்க வந்த வீரர்கள் வீழ்ந்தார்கள். எல்லாருமே அழிந்தார்கள். ஒருவர் கூட தப்பவில்லை. அபாபில் என்ற பறவையின் மூலமாக அந்த கல்லை வைத்து ஒவ்வொருவரையும் குறிவைத்து தாக்கி அத்தனை பேர்களும் அழித்து விட்டான். அழித்த பிறகு அந்த 6000 ஜடலங்களில் இருந்த தங்கங்கள், மோதிரங்கள், வைரங்கள், உயர்ந்த அணிகலங்கள், உயர்ந்த வாள்கள் இவைகள் எல்லாம் மக்காவாசிகள் எடுத்தார். பெருமானார் பறப்பதற்கு முன்னாலேயே மக்காவாசிகள் அனைவருமே பெரும் பணக்காரர்களாக மாறிவிட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்னாலேயே மக்காவாசிகள் பெரும் பணக்காரர்களாக ஆகிவிட்டார்கள். அதைத்தான் சொல்லுவான், குறைசி ஈலாபி ரஹலத்த ஷிதாஇ வஸைஃப்
பல்யாவது ரொப்பகாதல் பைக்கில் யாத்தாமகும் அவர்களுக்கு பசியிலிருந்து அல்லாஹ் உணவளித்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததினால் அவர்கள் கிடைத்த பெரும் செல்வத்தை பற்றி அந்த வசனத்திலே சுட்டி காட்டுவான். ஆக அன்பான பெருமக்களே, பிறப்பதற்கு முன்னாலே பரக்கத்தாக இருந்தார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இரண்டாவதாக நீங்கள் ஒவ்வொன்றா சிந்தித்து பாருங்கள். குழந்தை பிறந்து விட்டது. பிறந்த குழந்தைக்கு அந்த நாட்டு வழக்க பிரகாரம் செவிலி தாயிடத்தில் பால் கொடுப்பதுதான் பழக்கம். தன்னுடைய தாய்மொழி பால் போதாது என்பதற்காக வேண்டி வளர்ப்பு தாயிடத்திலே பால் கொடுக்கக்கூடிய தாயிடத்திலே கொடுத்து விடுவது பழக்கம். அப்படி அந்த வழக்கம் இருந்ததினால் பக்கத்து கிராமத்தில் உள்ள தாய்மார்கள் எல்லாம் இங்கே வந்து குழந்தையை எடுத்துச் செல்வார்கள். குழந்தையை எடுத்துச் சென்றால் வடக்கு கொண்டாந்து கொடுத்தால் பணம் கிடைக்கும் என்பதற்காண்டி எடுத்துச் செல்வார்கள். அப்படி ஒரு ஊரிலிருந்து பலர் புறப்பட்டு வருகிறார்கள். கடைசியில ஒரு நொண்டி ஒட்டகம், அதுவே ஒரு கணவனும் மனைவியும் கடைசியாக வருகிறார்கள். அந்த பால்குடி பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் உயர்தரமான வீடுகளிலே, பணம் கிடைக்கக்கூடிய வீடுகளிலே குழந்தைகளிடம் பெற்று சென்று இவர்கள் கடைசியாக வருவார்கள். இவர்களுக்கு ஒரு குழந்தையும் கூட கிடைக்கவில்லை. அவர்கள் அப்படியே தேடி பார்த்தார்கள். ஒரே ஒரு குழந்தை இருக்கிறது, அது அனாதை, தகப்பன் இல்லை. ஏழையான ஒரு வீட்டிலே ஒரு குழந்தை இருக்கிறது, அதை எடுத்துக் கொள்கிறாயா என்பது சொன்னவுடன் சரிதான், ஒண்ணுமில்லாமல் போவதற்கு அதையாவது எடுத்து வருவோமே என்று நினைத்துக் கொண்டு அந்த தாய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெற்றுச் செல்ல வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஏனென்றால் அனாதையுடைய தந்தை இருந்தாலாவது பணம் பெறுவார், தந்தை இல்லை, நமக்கு என்ன கிடைக்கப் போகிறது? சரி, வேறு எல்லாருமே எடுத்துச் சென்று விட்டார்கள், நாம் இப்பொழுது இதையாவது எடுத்துச் செல்வோமே என்று அவர்கள் எடுத்துச் செல்கிறார்கள். எடுத்துச் சென்று அந்த குழந்தையை வாங்கிய உடனேயே தாயை பார்த்து சிரிக்கிறது. வால்குடி தாயை பார்த்து, அலிமா என்று பெயர், வால்குடி தாயை பார்த்து அந்த குழந்தை சிரிக்கிறது. சிரிப்பதை பார்த்த உடனேயே அந்த சிரிப்பு, அதிலுள்ள மகிழ்ச்சி, அந்த வரக்கத்து அந்த தாய் புரிந்து கொண்டார். புருஷனை பார்த்து சொன்னான். புருஷன் என்னான், ஜகதாகி நிஸ்பத்தன் முபாரக்கா, சாதாரண பிள்ளையை எடுக்கல, ஒரு பரக்கத்தான பிள்ளையை எடுத்திருக்க, அந்த பிள்ளைக்கு இருக்கிறது இருப்பார், அது எவ்வளவு சிறப்பா இருக்குது. அந்த பிள்ளையை எடுத்திருக்க, சாதாரண பிள்ளையை எடுக்கல, பரக்கத்தான பிள்ளையை எடுத்துக்கொண்டாய் என்று அந்த கணவனார் பார்த்து சொல்கிறார். உடனே பிள்ளையை எடுத்துக்கொண்டு அவருடைய ஊரை கிராமத்தை நோக்கி செல்கிறார்கள். இவர்கள் செல்லும் பொழுது எல்லோரை விட கடைசியாக வந்தார்கள். ஆனால் கடைசியாக செல்லும் பொழுது இவர்களுடைய அந்த ஒட்டக்காலதை வேக வேகமாக செல்கிறது. எல்லா கல்வியோட இந்த இவர்களுடைய கல்வி முன்விட்டது. அப்போ முன்னால பணக்கார குழந்தைகள் எல்லாம் எடுத்துட்டு கேட்கிறாங்க, யா தினத்தை அதிகா, ஏன் நீ தாண்டா உன் பொட்ட குழந்தை இது, ஏன் இவ்வளவு வேகமா போகுது, எப்படிடா வேகமா போகுது, வரும்போது கடைசியில் வந்த இதே எப்படி முந்தி போறேன்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியப்பட ஆரம்பித்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றி இந்த கலவையில் வைத்தவுடன் அந்த கலவைக்கு வேகம் எடுத்து விட்டது, பரக்கத்து, இந்த கலவைக்கு பரக்கத்தை எடுத்து விட்டது. அது மட்டுமல்ல, அந்த சலிமா அம்மா அவர்கள் உணர்கிறார்கள், தன்னுடைய மார்பு சட்டி போயிருந்தது, மார்பு வற்றி போயிருந்தது. ஏனென்றால் பணம் இல்லாத காரணத்தினால், ஏழ்மையான காரணத்தினால் மார்பில் பால் இருக்கிறதா என்று தெரியவில்லை. இருந்தாலும் பொழைப்புக்கு ஒரு வழி இல்லை என்பதற்காக குழந்தை தத்தெடுக்கலாம் என்று வந்தார்கள். அவருடைய நெல்வி கணக்க ஆரம்பித்துவிட்டது, பால் கடுமையாக சுரக்கிறது. அதை பார்த்தவுடன் உடனே நிறுத்தி பிள்ளைக்கு பால் கொடுக்கிறார்கள். பால் கொடுக்க மட்டுமல்லாமல் இன்னொரு அவர்களுடைய இயற்கையான பிள்ளைக்கும் பால் கொடுக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அதன் பிறகு எல்லாவற்றையும் முதலாக வீடு போய் சேர்ந்து விட்டார். வீடு போய் சேர்ந்து மட்டுமல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தையை, அவர்கள் குழந்தையா இருக்கிற பொழுது அந்த வீட்டுக்கு சென்றதுனால் அவர்களுடைய ஆடுகளை தான் கொளுத்து விடுகிறது. அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஆடுகள் தான் பால்கள் நிறைய கறக்க ஆரம்பித்து விடுகிறது. இதை பார்த்த மற்றவர்கள் தான் கேட்பார்கள்,
நீங்க கொண்டு போய் அந்த அபூஜஹலுடைய ஆடு எங்க மேய்க்கிறது அங்க மேய்ங்க வேண்டாம், உங்க ஆடுலாம் வச்சுட்டே வருது, அவன் ஆடு மட்டும் கொடுத்துட்டே வருது, அவ எங்க மேய்க்கிறாள் அங்க இங்க மேய்க்கிறேன் என்பதாக சொல்லுவார்கள். மேய்ப்பதனால அந்த பால் அந்த அவர்களுடைய செழிப்பு ஏற்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கு கால் வைத்தாலும் இந்த பரக்கத்து ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான அந்த 2வது வயசுலேயே அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அவ்வளவு பெரிய பரக்கத்தை கொடுத்தான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அதன் பிறகு 2 வயதிற்கு பிறகு கொண்டு வந்து தாயாரிடத்தில் ஒப்படைக்கிறார்கள். தாயாரிடத்தில் ஒப்படைக்கிற பொழுது 6வது வயசிலே தாயாரும் எழுதுகிறார்கள். அதற்கு பிறகு பேரனார் அவருடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அந்த குழந்தையை வளர்க்கிறார். அப்துல் முத்தலிப் அந்த குழந்தையிடத்திலே பரக்கத்தை காணுகிறார். என்ன தெரியுமா? மழை கடுமையா இருக்கு, மழை இல்லை, எங்கேயுமே பஞ்சமாக இருக்கிறது. பஞ்சமாக இருந்தவுடனேயே இவர் தன்னுடைய பேரனை அழைத்துக் கொண்டு காபாவிற்கு சென்று காபாவிலே அந்த குழந்தை 6 வயசு குழந்தையை அப்படி காபாவில முதுவோடு சேர்த்து காபாவை நிற்க வச்சுக்கிட்டு 2 கையையும் இப்படி தூக்கிக் கொள் என்று சொல்லி அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார். அப்துல் முத்தலிப் பெறார் செய்கிறார். அப்பொழுது இஸ்லாம் வரவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6 வயதாக இருக்கக்கூடிய நேரத்திலே முதுவை கஅபாவுடன் சேர்த்துக் கொண்டு கையை நீட்டி துஆ கேளு என்று சொல்லுகிறார்கள். குழந்தை ஏதோ சொல்கிறது, மழை பிச்சு உதவ ஆரம்பித்துவிட்டார். சிறு குழந்தையா இருக்கும் பொழுது கஅபாவின் முதுவை தாக்கி உடனேயே மழை பிச்சு உதறதை பார்த்தவுடன் அந்த அபுத்தல் முத்தலினுடைய வாயிலிருந்து கவி பறக்கிறது. என் பேரன் சாதாரண பேரன் அல்ல, என் பேரன் வெள்ளை என்று இருக்கிறான். ஆனால் இவன் பெயரை சொன்னால் மேகம் மழை பெய்யும் என்பதாக அவர் அப்படியே பாட்டு பாடுகிறார்கள். அபியோகம் முஸ்தஸ்தன் ரமாமு என்று சொல்லுகிறார் என்பதை பார்க்கிறோம். இப்படியே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கு கால் வைத்தாலும் அங்கெல்லாம் பரக்கத்து வந்தது. கடைசியில் மக்காவில் இருப்பவர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. அவர்களை எதிர்க்க ஆரம்பித்தார்கள், அவர்களை அடிக்க ஆரம்பித்தார்கள், அவர்களை துன்புறுத்த ஆரம்பித்தார்கள், அவர்களை குறைகூட செய்ய ஆரம்பித்தார்கள். அந்த நேரத்தில் தான் இவர்களுடைய பரக்கத்தை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருந்த நேரத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை நோக்கி பயணமாகிறார்கள். பயணமாகும் பொழுது மதீனாவிற்கு அவர்கள் வருகிற செய்தி அறிந்த காரணத்தினால் அங்குள்ள குழந்தைகள் எல்லாம் கூட வந்து எதிர்பார்க்கின்றன. தூரத்திலே அவர்கள் வருகிறார்கள். அவர்கள் கால் வைக்கிறார்கள் என்ற பொழுது குழந்தைகள் எல்லாம் வந்து எதிர்பார்க்கின்றன. தப்பு கொட்டி பாட்டு பாடி அவர்கள் பெருமானாரை எதிர்பார்க்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதை அவர்கள் மிக சந்தோஷமாக எதிர்பார்க்கிறார்கள், பாட்டு பாடுகிறார்கள். أيها المبعوث فينا جئت بالأمر المطاع قد لبست ثوب عز بهجة في الركاع. குழந்தைகள் பாட்டு பாடி அவர்களை கண்டு நகரத்தை நோக்கி வரவேற்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் கால்பட்ட இடமெல்லாம் பறக்கட்டாம். இந்த மதீனா மிகவும் ஏழ்மையாக இருக்கிறது. மதீனா செழிக்கும் இந்த நினைப்பிலே அவர்கள் பாடின பாடு தனியாற்றின் விதா என்ற மக்காவின் பகுதியிலிருந்து பூரண சந்திரன் எங்களிடையே ஒரே மாறிவிட்டது. நாங்கள் அல்லாஹ்வை தொழும் காரணமெல்லாம் இவர்களுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கு அனுப்பப்பட்ட இந்த ரசூல் நல்ல காரியங்களை எங்களுக்கு அறிவிப்பார்கள். நாங்கள் ஒட்டு துணியை உடுத்திக் கொண்டிருந்தோம். இவர்கள் வருவதனால் கண்ணியமான ஆடையை நாங்கள் அழிவோம். ஒட்டு துணியை உடுத்திக் கொண்டிருந்தோம், உடுத்துவதற்கு கூட ஆடை இல்லாமல் இருக்கிறோம். இவர்கள் வருவதனால் நாங்கள் கடும் நல்ல கண்ணியம் என்ற ஆடையை அணிவோம் என்பதாக அந்த குழந்தைகள் பாட்டு பாடி வருவித்தார். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படி போன சந்தர்ப்பத்திலே
முதலாக அந்த மதினாவிற்கு முன்னால் உள்ள ஒரு 3 மைலுக்கு முன்னால் உள்ள ஒரு ஊர் குபா என்ற அந்த ஊர். அந்த ஊர்க்காரர்கள் சொல்றார்கள், நீங்கள் எங்க ஊர்ல தங்கிட்டு மதினாவிற்கு போங்க, மதினாவிற்கு செல்வதற்கு 3 மைல் தூரம் இருக்கிறது, எந்த ஊரில் தங்கிவிட்டு நீங்கள் மதினாவிற்கு செல்லுங்கள் என்பதாக அவர்கள் நாம் வேண்டிக் கொள்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஊரிலே தங்குவதற்கு ஒப்புக்கொள்கிறார்கள். அந்த ஊரிலே தங்குகிறார்கள். தங்கும் பொழுது அவர்கள் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பள்ளிவாசலை கட்டினார்கள். நான் ஆரம்பத்தில் வாசித்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா அதை பற்றித்தான் சொல்லுவான். லமஸ்தும் ஊசிச அல தக்வா மின் அவ்வலியோமின் அஹ்வான் தக்குமதி. நீங்க வந்த முத நாள் கட்டப்பட்ட இந்த பள்ளிவாசல், நீங்க இந்த ஊர்ல கால் விட்டதுனால இந்த ஊர் என்றும் காலகாலம் செழித்த ஊராக இருக்கும். இந்த ஊர் இறைவனின் மீது, இறைவனுடைய தக்வாவின் மீது ஸ்தாபிக்கப்பட்ட பள்ளிவாசல் இங்கே கட்டப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ்வே போன் சொல்வார். நீங்கள் வந்த முதல் நாள் அவ்வளியோமின் நீங்கள் வந்த முதல் நாள், அந்த முதல் நாள் அவங்களுக்கு அந்த ஊர்ல கார் விட்டதுனால என்ன ஆச்சு? இன்னைக்கும் அந்த ஊர் செழிப்பான ஊராக இருக்கிறது. குபா மஸ்ஜிதுக்கு நாம் சென்று பார்ப்போம். அந்த ஊர் இன்னும் செழிப்பு. ஒரு ஊரு 1500 ஆண்டுகளாக செழிப்பாகவே இருக்கிறது என்றால், கொஞ்சம் கூட அந்த வசதி வாய்ப்புகள் குறையில்லை என்றால், அது நிச்சயமா பெருமானுடைய பரக்கத்தால் வேற எதுவா இருக்க முடியும். எந்த ஊரையும் நீங்கள் காட்டுங்களேன் செழிப்பா இருக்கிறது என்று. கொஞ்ச நாளுக்குள்ள சிறப்பா இருக்கும். 30 வருஷம் 40 வருஷம் கழிஞ்சோடனே அந்த ஊருக்காரங்க எல்லாம் கொடி எழுதுவாங்க, அது அப்படியே வறண்டு போயிடும். அதுக்கு பிறகு கொஞ்சம் இப்படிக்கா இருக்குமோ ஒழிய 1500 ஆண்டுகளாக செழிப்பாகவே ஒரு ஊர் இருக்கிறது என்றால் அதற்கு அல்லாவே சொல்லக்கூடிய காரணம், நீங்கள் வந்த முதல் நாள் கால் வைத்த ஊர் என்று என்றால் சிறப்பா சொல்றான். அந்த குபா மிக சிறப்பாக ஒரு அந்தஸ்தை அடைத்து விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அங்கே சென்றதன் காரணமாக கண்ணியத்திற்குரியவர்களே, அதற்கு பிறகு அவர்கள் மதீனா செல்கிறார்கள். மதீனா செல்கிற பொழுது அங்கே 5-6 நாட்கள் தங்கிவிட்டு மதீனா செல்கிறார்கள். மதீனா செல்கிற பொழுது நடந்த நிகழ்ச்சி நமக்கெல்லாம் தெரிந்த செய்திதான். அவர்கள் போகும் பொழுதே அவருடைய தாய் மாமா ஊர் அது. மதீனா என்பது அவருடைய தாய் மாமா. ஆமினா அம்மா அவர்கள் மதீனாவை சார்ந்தவர்கள், அப்துல்லா மக்காவை சார்ந்தவர். அந்த மக்காவிலிருந்து மதீனாவிலே திருமணம் முடித்திருக்கிறார். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சென்றவுடன் அங்கே உள்ளவர்கள் மாமாமார்கள் எல்லாம் இருக்கிறார்கள். மாமாமார்கள் எல்லாம் எங்களிடம் தேடுங்கள், எங்க வீட்டுக்கு வாருங்க, எங்க வீட்டுக்காரங்க மாமாமார்கள் எல்லாம் சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை, நான் எங்கே தங்கினாலும் எங்க வீட்டுக்கு தங்கல உங்க வீட்டுக்கு தங்கலன்னு குறை வரும். அதனால நான் யாராவது ஒருத்தங்க வீட்டுக்கு என் தாய் மாமன்களுக்கான நான் போக முடியாது, எனக்கு சொந்தக்காரங்களுக்காக நான் போக முடியாது, அல்லாஹ் எதையும் நாடினாலும் அங்கேதான் செல்வேன் என்று சொல்லி அவர்கள் புரிகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் வைத்தால் என்ன ஆகும் என்பதை தெரியாது. சாதாரணமாக அந்த 313 பேர் கூட இல்லாத ஒரு சின்ன கிராமம், அது குக்கிராமம் என்று சொல்லலாம். ஒரு எண்ணி பார்த்தாலும் கூட ஒரு 300 பேருக்கு மேல சேராது. அப்படிப்பட்ட குக்கிராமத்திலே எங்கு வேண்டாலும் தங்குவேன், ஆனால் நான் அல்லாஹ் சொன்ன இடத்தில் தங்குவேன் என்றார்கள். அவருடைய ஒட்டகத்தின் மீது ஏறி இந்த ஒட்டகம் எங்கே படுக்கிறதோ அங்கே நான் தங்குவேன் என்றார். எங்கே படுக்கிறதோ அங்கே தங்குவேன் என்றார்கள். அதை போன்றே அந்த ஒட்டகம் அங்கு நிகழ்வெல்லாம் சென்றது. கடைசியிலே இப்பொழுது மஸ்ஜிதுல் நபவி எந்த இடத்தில் இருக்கிறதோ, அதுவும் மஸ்ஜிதுல் நபவியிலே பெருமானார் எங்கே இப்பொழுது உறங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அந்த இடத்தில் சரியாக அந்த இடத்தில் படுக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரௌலா எந்த இடத்தில் இருக்கிறதோ அதே இடத்தில் படுக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரட்டி விடுகிறார். விரட்டி விட்டால் அங்கு நின்று போயிட்டு திரும்பவும் அந்த இடத்துல படுக்கிறது. உடனேதான் சொன்னார்கள், இந்த இடத்தில் நான் தங்குகிறேன் என்று சொல்கிறார். அந்த இடம் ஒரு அநாதைகள் பேரித்தம்பளம் காயப்படக்கூடிய ஒரு களமாக இருந்தது. அந்த இடத்தில் அவர்கள் அந்த இடத்தை வாங்கி அது தங்கும் வரை பக்கத்தில் உள்ள வீடாகிய அபு அய்யூப் அன்சாரி தன்னுடைய வீட்டிலே தங்குகிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அபு அய்யூப் அன்சாரி வீட்டுக்கு போய் அவங்க வீட்டுல பேசிக் கொண்டிருக்கிற பொழுது அபு அய்யூப் அன்சாரி அவர்கள் ஒரு தபாலை எடுத்துக் கொடுக்கிறார். ஒரு தபால். அந்த தபால் பல 100 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட தபால். பல 100 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட தபால். பழங்காலத்தினுடைய அரபியில் எழுதப்பட்டது. அவர் படித்து காட்டுகிறார். அந்த தபாலை யார் எழுதினார் என்றால், இந்த மக்களை எல்லாம் ஆட்சி செய்ய வேண்டும் என்று படையெடுத்த ஹுமைரி என்ற மன்னன் எழுதி கொடுத்தது. அசாதுல் ஹுமைரி என்ற ஒரு மன்னன் எழுதி கொடுத்தது. பல ஆண்டுகளுக்கு முன்னால் அவன் எழுதி கொடுத்தது. எழுதி கொடுத்த அந்த தபால்
இவங்க இடத்திலே அபூ அய்யூப் அன்சாரி இடத்துல இருக்கிறார். அந்த தபாலை கொடுக்கிறார். அந்த தபால்ல என்ன இருக்குன்னு போடும்போது படித்து காட்டுகிறார்கள். நண்பர் அபூ அய்யூப் அன்சாரி அவர்கள் படித்து காட்டார்கள். ஷஹித்து அலா அஹ்மத அன்னஹு மினல்லாஹி பாரியுன் நஸமி வலமுத்த உம்ரி இலா உம்ருஹு வகுந்து வஸீரன் லஹு வபனல் அம் வஜாஹத்து பிஸைதி அஹதாஹு وخرجت عنكم صدره كل عمر ولو كنت عنده لغسلت قدمي. என்ன சொல்றாரு தெரியுமா? நான் சாட்சி சொல்கிறேன். எப்பொழுது? பல 100 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் சாட்சி சொல்கிறேன். அஹ்மத் என்பவர் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட தூதர் தான். அஹ்மத் என்பவர் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட தூதர் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தது இப்போவாக இருந்தாலும் பல வருடங்களுக்கு முன்னாலேயே தௌராத் வேதத்திலேயும் அவர்களை பற்றி மஹமூத் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அவர் வருவார் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இன்ஜில் வேதத்திலே அஹ்மத் வருவார் என்று நற்சாட்சி நல்ல சாட்சிகள் அங்கே சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு எல்லா வேதங்களையும் முன்னால் குறிப்பிடப்பட்டிருந்த காரணத்தில்தான் அவர் பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்கிறார். ஷஹீத்து அலா அஹ்மத அன்னஹு மினல்லாஹி பாரியுன் நஸம். அவர் அல்லாஹ்விடமிருந்து வந்த தூதர் தான் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் என்னுடைய ஆயுள் நீண்டிருந்தால், என்னுடைய ஆயுள் அவருடைய ஆயுள் வரை நீண்டிருந்தால் அவருடைய மந்திரியாக நான் ஆகுவேன். அவருடைய சிறிய தகப்பனார் மகனாக நான் ஆகுவேன். அவருடன் சேர்ந்து எதிரிகளை எல்லாம் இஸ்லாத்திற்கு அழைத்தேன். நான் அவருடன் சேர்ந்து எல்லா ஒத்தாசையும் செய்து அவருக்கு கவலை இல்லாமல் நான் ஆக்குவேன் என்று சொல்லிவிட்டு கடைசியா ஒரு வார்த்தை சொல்வார். வலவு குன்து இந்தோ லகஸல்து கதனைஹி. அவரிடத்தில் நான் இருந்திருந்தால் அவருடைய காலை கழுவி கொடுத்தேன் என்று சொல்கிறார். எப்பொழுது ஒரு பெரிய மன்னர் மதீனாவை படையெடுக்க வந்தவர் ஒரு சூழலிலே மதீனாவுடைய நிலைமையை பற்றி புரிந்து கொண்டு தபாலை கொடுத்து விட்டு போயிருக்கிறார். அவரிடத்தில் நான் இருந்தால் அவருடைய காலை கழுவி கொடுத்தேன் என்று எழுதி கொடுத்திருக்கிற செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையிலே வருகிறது. அதை படித்து காட்டுகிறார்கள். பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே இத்தகைய ஒரு அற்புதமான ஒன்றை தபாலை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பத்திரப்படுத்தி வைக்க சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போனதினால் வெறும் 313 பேர்கள் உள்ள ஒரு கிராமம். என்று நீங்கள் போய் பாருங்கள் அந்த மதீனா எப்படி இருக்கிறது. எவ்வளவு வாரமாகிவிட்டது? 100 வருஷமா, 200 வருஷமா, 300 வருஷமா, 1500 ஆண்டுகளாகிவிட்டது. இன்றும் மதீனா செல்வம் பூங்கும் ஊராகவே இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால் வைத்த இடமெல்லாம் பரக்கத்து. ஆனா அவங்க வேற துஆ செய்திருக்கிறாங்க. அல்லாஹும்ம ஜஅல் பில் மதீனத்தி மா ஜஅல்த மினல் மக்கா மினல் பரக்கா தைஃபை மா ஜஅல்த மினல் மக்கா மினல் பரக்கா அல்லாஹும்ம ஜஅல் பில் மதீனத்தி தைஃபை மா ஜஅல்த பி மக்கா மினல் பரக்கா. யா அல்லாஹ், மக்காவுக்கு எவ்வளவு பரக்கத்து கொடுத்தாயோ அதை விட 2 மடங்கு பரக்கத்தை இங்கு கொடு, 2 மடங்கு பரக்கத்தை கொடு. நீங்கள் எல்லாம் சென்றீர்களேயானால் மக்காவில் சாமான் வாங்குறதை விட மதீனாவில் தான் அதிகமான சாமான் வாங்குவார்கள். ஏனென்றால் மதீனாவில் வாங்கினால் பரக்கத்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கிறார்கள். ஒரு ஊர் 1700 ஆண்டுகளாக செழிப்பா வெறும் 313 பேர்களை கொண்டதன் ஊர். முதலாவது ஒரு தற்காப்பு யுத்தம் நடந்தது, பத்ர் என்ற தற்காப்பு யுத்தம். அந்த தற்காப்பு யுத்தத்திலே தேடி தேடி வீரர்களை பார்க்கிறார்கள், ஆண்களை பார்க்கிறார்கள். ஆண்கள் இருந்ததே ஒரு 313 பேர்கள் தான் சேர்ந்தது. வெறும் 313 பேர்கள் தான் சேர்ந்தது, யாருமே இல்லை. அப்போ அவ்வளவு குக்கிராமம், அவ்வளவு சின்ன ஊராக இருந்தது என்று எவ்வளவு செழிப்பான ஊராக மாறிவிட்டது என்று பாருங்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவின் மூலமாக அந்த மதீனா செழித்தது, செழித்துக் கொண்டிருக்கிறது. உலகம் உள்ளாலும் செழிக்கக்கூடியதாக அமைந்திருப்பதை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யார் கொண்டாடினார்களோ அவர்கள் கொண்டாடப்படுகிறார்கள். யார் அவர்களை கொண்டாடாமல் வெறுக்கிறார்களோ அவர்கள் நாசமாக்கப்படுகிறார். இதுதான் உலகத்தினுடைய நியதி. நாம் வரக்கூடிய ரபீஉல் அவ்வல் மாதம் அவருடைய பிறந்த நாளை கொண்டு நாம் மகிழ்ச்சி அடைந்தோம் எனால் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மகிழ்ச்சியை தருவார் என்பதற்கு அங்கே மதீனா இவ்வளவு செழிப்பாகிற நேரத்திலே மக்கா இன்னும் வறட்சியாக இருந்தது. ஏனென்றால் பெருமானாரை கொல்ல வேண்டும் என்ற எண்ணத்திற்கான அவர்கள் இருந்தார்கள். கடைசியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 8வது வருடம், ஹிஜ்ரி 8வது வருஷம் அந்த ஊரின் மீது படையெடுத்து செல்கிறார்கள். படையெடுத்து சென்று மக்காவை வெல்கிறார். மக்கா ஒரு வெறும் ஒரு ஊர் என்றே சொல்ல முடியாது. மக்காவுடைய நிலைமையை நீங்கள் பழைய நிலைமையை நீங்கள் பார்த்தீர்களானால் அங்கு ஒரு மலை இருக்கும்.
அங்கே கொஞ்சம் பேர் ஆடு வைத்துக் கொண்டு மேய்த்துக் கொண்டிருப்பார்கள். இங்கோர் மலை இருக்கும், இங்கோர் ஒட்டகத்தை மேய்த்துக் கொண்டு ஒரு 10 பேர் இருப்பார்கள், அங்கோர் மலை இருக்கும், மாடு வைத்துக் கொண்டு 10 பேர். இப்படிதான் ஊரு என்பதே இருக்காது. ஆனால் இப்பொழுது போய் பாருங்கள், அந்த மக்காரு போய் பார்த்தவரிடத்துல கேட்டு பாருங்கள், அந்த மக்கா எப்படி இருக்கிறது. பகலும் இரவும் சொற்கலகமாக எல்லா பொருளும் கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய நகரமாக இருப்பதை நாம் பார்த்தோமே. யாருனால் வந்தது இந்த பரக்கத்? என்னைக்கு வந்தது தெரியுமா? பட்டக மக்கா என்ற வெற்றியிலே பெருமானார் உள்ளே கால் வைக்க ஆரம்பித்ததிலிருந்து அது அப்படியே விரிவாகிறது. பரக்கத்து பொரிய ஆரம்பித்து விட்டது. பரக்கத்து பொழிந்து அது ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக, இஸ்லாமிய சாம்ராஜ்யமாக அது உருவெடுத்தது. ஆரம்பத்தில் இருந்தது அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் வெறுக்கும் காரணம்தான் அவர்களால் முன்னேற முடியவில்லை. அவர்கள் இருக்கும் காலத்தில் 13 வருஷமும் அவர்கள் முன்னேற முடியவில்லை. அதன் பிறகு 8 ஆண்டுகள் மதீனாவுக்கு போன பிறகும் அவர்கள் முன்னேற முடியவில்லை. 21 வருடங்கள் மிகவும் மோசமான நிலையில் இருந்தவர்கள் பெருமானார் கால் வைத்து மக்காவிலே உள்ள போன உடனே அழிந்து விட்டது, வாசல் எல்லாம் அழிந்து விட்டது, ஹக்கு வந்து விட்டது என்று உள்ளே நுழைந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அதிலிருந்து அந்த ஒரு செழிப்பை பெறுகிறது. இங்கே நான் எதை சொல்ல வருகிறேன் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை அவர்களை நினைத்தாலும் பரக்கத், அவர்களுடைய ஸலவாத் சொன்னாலும் பரக்கத், அவருடைய அன்பு செலுத்தினாலும் பரக்கத், அவருடைய வாழ்க்கையை பின்பற்றினாலும் பரக்கத், அவர்களோடு நாம தொடர்பு கொள்கிற காலமெல்லாம் நாம் பரக்கத்துக்குரியவராக ஆகுவோம். அப்படிப்பட்ட நிலையிலே நமக்கு அற்புதமான ரபியுல் அவ்வல் மாதம் நம்மிடத்திலே வருகை பெறுகிறது. வரலாற்றிலே எங்கெல்லாம் கால் வைத்தார்களோ அவரோட சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் மிகப்பெரிய பரக்கத்து. தனிப்பட்ட நபருடைய வரலாற்றை நான் சொல்லவில்லை, அது நீண்டுவிடும் என்பதற்காண்டி ஒவ்வொருவரும் எந்த நிலைக்கு ஆளாவித்தார். பிலால் எப்படி இருந்தார்? பிலால் எப்படி இருந்தார்? அவர் அப்படியே கீழே போட்டு கல்லை மேலே ஏற்றி அவரை கொடுமைப்படுத்தப்பட்ட ஒரு அடிமையாக இருந்தார். கடைசியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததுன்னா என்ன ஆனது தெரியுமா? அவருக்கு ஒரு பேருக்குள்ள தோப்பு, ஒரு தற்காப்பு யுத்தத்திலே கிடைத்த ஒரு பொங்கினால் கிடைத்தது பேருந்தமிழ தோப்பு. அந்த பேருந்தமிழ தோப்புல அவர்கள் போய் பார்க்கிறார்கள். பழங்கள் எல்லாம் குட்டை குட்டையாக இருக்கிறது. பிலால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகுண்டே சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்க எனக்கு தோப்பு கொடுத்தீங்க, அந்த தோப்புல எல்லாருக்கும் பழுக்கக்கூடிய பழம் இல்லை, எல்லா பழமும் பெரிய பெருசா இருக்கும்போது என் தோப்புல வந்த பழம் மட்டும் குட்டையா இருக்கிறது என்பதாக அதை கொண்டு வாருங்கள் என்றார்கள். கொண்டு வந்து கொடுத்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதுதான் அஜ்வா என்றால் நஞ்சு தன்மை நீக்கக்கூடியது. 40 நாள் இதை சாப்பிட்டால் விஷம் கூட ஒன்றும் செய்யாது. அப்படிப்பட்ட அற்புதமான விலை உள்ளது என்பதாக பெருமானார் அந்த பழத்தை பாராட்டி சொன்னவுடன் பிலால் பெரிய பழத்தான் ஆகிவிட்டார். அவருடைய பழத்திற்கு மிகப்பெரிய மோசம் வந்து விட்டது. எதுக்கு சொல்வது என்றார்? சாதாரண நிலையில் இருந்தார். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்வார்கள், ஒரே வேஷ்டியை உடுத்திக்கிட்டு அதை கழுத்துல முடிஞ்சுட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு பார்த்தா மூக்கு துடைக்கிறதுக்கு கதற்பட்டு மக்காவுடைய கதறுல இருந்து பட்டு போயிருக்கிறது. அந்த காலத்துல மூக்கு துடைக்கிறதுக்கு கட்சியும் கதற்பட்டாலே எனக்கு கிடைச்சிருக்கேன் என்பதாக சொல்கிறார். பெருமானாருடன் செயல்படுகிறார். அபூ ஹுரைரா ஒரு சாதாரணமான ஒரு ஏழை, ஒரு அப்பாவி. அப்ப ஹப்பாபின் அரசரன் இல்லாதவன் சொல்வார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் நானும் பல தடவை காட்டுல இலைகளை பறித்துட்டு இருக்கோம். சொல்லுவார்கள், கப்பாப், உனக்குத்தான் இந்த காட்டு இலைகளை பற்றி தெரியுமே, எந்த இலை சாப்பிட்டா நமக்கு இடங்கள் பண்ணாது, அப்படிப்பட்ட இலைகளை பறிச்சுட்டு வா, சாப்பிட்டது ஒன்றுமில்லை என்று சொல்லுவார்கள். நான் பறித்து கொண்டு கொடுத்தேன். அவர்களும் நாங்களும் வெறும் இலைகளைத்தான் சாப்பிடுவோம். அப்படி வாழ்ந்தோம். ஆனால் இன்னைக்கு பார்த்தா என்னுடைய விருப்பின் கீழால் 40,000 பொற்காசுகள் இருக்கிறது என்று சொல்கிறார். படுக்கையில மிச்ச காசை போட்டு வைப்பாங்க சில பேருடைய பழக்கம். இது அன்றிலிருந்து இருந்திருக்கிறது. மிச்ச காசை போட்டு இருக்கக்கூடிய படுக்கையின் கீழால் 40,000 திருகம் இருக்கலாம். அப்ப வெளியில எவ்வளவு இருக்கும் என்று பாருங்கள். ரொம்ப தனிப்பட்ட நபர்கள் ஒவ்வொருவரும் பறக்கத்தானது. பெருமானாருடன் நீங்கள் தொடர்பு கொள்ள பறக்கத்து கிடைக்கும். பெருமானோட்டு விலக நீங்கள் செல்வத்தை விட்டு வெளியாகிறீர்கள், செல்வாக்கை விட்டு வெளியாகிறீர்கள் என்பதை விட்டு புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நமக்கு அற்புதமாக ரபியுல் மாதத்தை தந்திருக்கிறான். சிறப்பாக தந்தல் புரிவானாக என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.